ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு சினிமாவில் அம்மாவா நடித்த நடிகைகள் எல்லாம் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பழைய படங்களில் நடித்த ஒரு சில நடிகைகளோட இன்டர்வியூஸ் கிடைச்ச இன்டர்வியூஸை நம்ம போட்டிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அம்மன் கோயில் எல்லாமே இந்த அமைதியை பேசுவார். நான் அவர் வாயே பார்த்துட்டு எப்பாவது வாயை திறந்து பேசிட மாட்டார். நல்லா இருக்கீங்களா, நம்மளை நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்டிருக்காரு. நல்லா இருக்கேன் தம்பி, அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா. நம்ம கத்தி பேசியே நமக்கு ஸ்லோவாக பேச வராது. நல்லா இருக்கேன் தம்பி, நல்லா சரி இப்படி தான். அவரோட நான் 2 படம் தான் பண்ணியிருக்கேன். ராஜாவின் பார்வையில் அந்த சாங் பண்ணும்போது கூட இளையராஜா சார் மியூசிக் தான் அந்த பாட்டுக்கு. அம்மன் கோயில் எல்லாமே. இவர் எப்போ லிப்பை ஓப்பன் பண்ணி பாடுறாருன்னே எனக்கு தெரியாது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். எஸ்எஸ்ஆர் படம் பண்ணும் போதெல்லாம் சின்ன பிள்ளையாக பார்த்துருக்கேன். அந்த பிள்ளையோட நடிக்கிறோன்னு அவர் பேசுவார் அப்படின்னு நம்ம ஏங்கிட்டே இருக்கணும். பேசவே மாட்டார். டைலாக் கூட மெதுவாக தான் சொல்லுவார். அப்புறம் எப்படி டப்பிங்கில் பேசிடுறாருன்னு நான் நினைக்கிறேன். டப்பிங்கில் கரெக்ட் பண்ணி இந்த திருப்பாச்சி இந்த படமெல்லாம் பார்க்கும்போது நம்ம விஜயா இப்படி பேசியிருக்காருன்ற மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா செட்டில் யார்கிட்டையுமே பேச மாட்டார். ஆனால் பட்டு எப்படி டைலாக்கும் அப்படி எமோஷனலாலாம் பேச மாட்டார். எப்படி இப்படி படத்தில் பேசுகிறாருன்னு ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ சைலண்ட். பையன் பொண்ணை பார்த்து ஓகே சொல்லணும்னாலாம் இல்ல, அம்மா பார்த்து ஓகே சொன்னால பையனுக்கு டபுள் ஓகே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணுகிட்ட நான் தனியா பேசணும். இந்த விஜய்ங்கிற பேர் வச்சாலே எல்லாம் பூனை மாதிரி நடிப்பாங்க. ஜோசப் விஜயும் சொல்றேன், விஜய் ஆண்டனியும் சொல்றேன். எல்லாம் பூனை மாதிரி அப்படியே இருப்பாங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு பரிமாணம் நமக்கு தெரியும். இட்ஸ் வெரி அமேசிங். விஜய் எப்போ மாறின அப்படின்னு கேட்பேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து விஜயை பார்த்துருக்கேன். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ ஷை பர்சன். பட் தெரியல நடிக்க போகும்போது தான் அந்த ஷார்ட்டுக்கு வந்தோடனே அப்படியே ஹி பிகம்ஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் எங்கே எப்போ மாறினேன் அப்படின்னு நான் அங்கேயே கேட்டேன். சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்ன போல. பண்ணிருக்காங்களே. ஆமால, ஆமாவா இல்லையா, ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. ஆமா மட்டும்தான். அவராச்சு அவர் ஒரு சீனாச்சு. இந்த மாதிரி ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருக்க மாட்டாளான்னு நீங்க எல்லாரும் கேட்பீங்க. இப்படி ஒரு சப்போர்ட்டிவ் அம்மாவா? இப்ப எல்லாம் ஜனங்கள் என்ன ரொம்ப லவ் பண்ணறதே பிகாஸ் ஐ எம் வெரி சப்போர்ட்டிவ் டு வேலு விஜய் சார் இந்த மூவி. பட் அவர் ஷார்ட் கட்டுன்னு சொன்னா கனவு போயிடுவார். எல்லாரும் தேடுவோம் அவர் எங்கன்னா. பிகாஸ் அவர் ரொம்ப ஷை டைப், ஜாஸ்தி பேசலாம் மாட்டாரு. பட் கொஸ்டின்ஸ் நான் விட மாட்டேன். சார் வைஃப் எப்படி இருக்காங்க, பசங்க எப்படி இருக்காங்க, அதெல்லாம் போய் கேட்பேன். அவர் எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையா அழகா ஆன்சர் பண்ணுவார். அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அவர் ஒரு அம்மா அப்பானா எவ்வளோ அம்மா அப்பா கெமிஸ்ட்ரி இருக்க முடியும். ஆனால் அதுலேயும் ஒரு சப்போர்ட்டிவ் அம்மா, ஒரு பேக் அம்மாவா, இல்லை ஒரு ரொம்ப ப்ரொடெக்டிவ் அம்மாவா, அந்த மாதிரி அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை தர்ணி சார் எப்படி அதை அவர் ரொம்ப அழகாக அமைஞ்சுது. அப்பதான் அது ஊர். இப்போ ஊரோட சினிமா கூட்டம் சேர்ந்துருச்சா? அது எதுக்கு? அப்பதானே தங்கச்சியை பார்க்க போற போதெல்லாம் நாங்க எல்லாரும் குடும்பத்தோட ஒண்ணா சேர்ந்து சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு ஜாலியா டைம் பாஸ் பண்ண முடியும். சும்மா இருங்கடா, சினிமா கொட்டா இல்லாம வாழ முடியாதாக்கும். விஜய்க்கு அம்மாவை நடித்தேன். அதுக்கப்புறம் வரலாறு, உத்தமபுத்திரன், யாரடி மோகினி, இதெல்லாம் நடிச்சிருக்கேன். திருப்பதி, அஜய் கூட 2 படம் பண்ணேன். திருப்பதி கமல்ஹாசன் சார் கூட பண்ணலையா நீ? ஹீரோயினை நான் பண்ணலை, பட் ஒரு மூவியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சூரசம்ஹாரம்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன். தளபதி அவங்களுக்கு அம்மா நடிக்கும் போதும் அஜித் அவர்களுக்கு அம்மா நடிக்கும் போது என்ன வித்தியாசம் தெரிஞ்சது உங்களுக்கு? விஜய் சார் என்னை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டே எல்லாம் நல்லா பேசினார். அவர் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பெருசாக ஒன்றும் யார்கிட்ட பேசுறது நான் பெருசாக பார்க்கல. பட் அஜித் அப்படி இல்லை, நல்லா கலகலாம் பேசுவார். அது அந்த மாதிரி ஜாலியாக இருந்த 2 படம் நான் கண்டினியூ பண்ணதுனால இவன் கூட கொஞ்சம் நல்லா பேசுவேன். விஜய் கூட ஒரு படம் தான் நான் பண்ணேன். அது தவிர வேறு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. என் கூட யார் கூட பண்ணாலும் நான் ஜாலியாக தான் இருப்பேன், அவங்க என் கூட ஜாலியாக இருப்பாங்க. மதுரை, இவனை இப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படி வெளியே மாட்டிடு. தெருவுக்கே திருஷ்டி கழிந்த மாதிரி இருக்கும். மதுரை பண்ண அவரோட ஆக்சுவலி ராஜநாடை பண்ணும்போது எஸ்எஸ்சி சார் தான் டைரக்ஷன். அதுக்கு இவர் ரொம்ப சின்னவர், அங்கங்கே அப்படி ஓடிட்டுருப்பார்.
வெரி ஷை, பேசவே மாட்டார், அப்படியே சைலண்ட்டாக இருப்பார். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்டாராக நினைக்கும் போது அந்த ஒரு குழந்தைய ஃபீல் ஸோ ஹாப்பி. ஸோ அதுக்கான முயற்சி வந்து நிறைய, லைக் அவர் வந்து ஒரு டான்ஸ் கற்றுக்கிறது, ஒரு ஃபைட் கற்றுக்கிறது, ஒரு தீவிரமாக ஆக்ட் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய. ஸோ இஸ் டெவலப்ட். ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயா. ரெண்டு பிள்ளைய பெத்த, உனக்கு அங்கே ஒன்று சாக்கடை. சிவகாசி பண்ணும்போது நான் எங்கிருந்தோ வந்தால் டிவி சீரியல் பண்ணிட்டு இருந்தேன், கேபி சாரோடது. அப்போ அவங்க வந்து கேட்டாங்க, இதில் வந்து இவர் பிரகாஷ் ராஜும் எனக்கு பையன். அப்போது பாலச்சந்திர சார் பண்ண நல்லாயிருக்கும். ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் என்னங்க உங்கள் பையனாகவும் நடிச்சிருக்காரு, உங்கள் வீட்டுக்காரும் நடிச்சிருக்காரு அப்படின்னு. அது சினிமா என்ன சார் இல்லைங்களா? படம் ஃபுல்லாக நான் வந்தால் கூட அம்மாவும் பையனும் தான் கதையே. அவர் ரொம்ப ஹம்பிள் விஜய் சார், பயங்கர ஃபேன். நம்ம விஜய் சாரோட ஃபேனு. ரொம்ப அழகாக வந்து பேசுவார், ரொம்ப அழட்டிக்கவே மாட்டார். ஏதாவது தான் நைஸ் மேம் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான், அதுக்கு மேலே பேச மாட்டார். பக்கத்தில் உட்காந்துப்பார், ஊரை பற்றி கேட்பார், யூஎஸ் பற்றி கேட்பார், யூஎஸ் பற்றி நிறைய கேட்பாங்க. ஆமாம், எப்படி இருக்கீங்க என்ன. சரி, எனக்கு ரேஸுக்கு டைம் ஆச்சு லூ, நான் கிளம்புறேன் லூ. டேய் வேலு, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய்யா. நைனா திடீர்னு விஜய் கூட ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா சந்தோஷமாக தான் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தளபதிங்கிற பேரோட சினிமா உலகத்தில் இருக்கிற ஒரே நடிகன் விஜய். அதனால் விஜயோட ஆக்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். விஜய் கூட நெருங்கி பழகக்கூடிய ஒரு 10-15 நாள் ஷூட்டிங் இருக்கும். பார்க்கும்போது பார்க்குறதுக்கு அவருடைய எப்படி அவர் ஆக்ட் பண்ணுறாரு, அவருடைய நடை உடை பாவனைகள் என்னங்கிறத இந்த 10-15 நாளில் நான் பார்த்தேன். ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வேலை உண்டு அவர் உண்டுன்னு இருக்கார். ஷார்ட் அவருக்கு என்னங்கிறது சொன்ன உடனே அவர் எங்கே இருக்காருன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு இல்லை, மற்றவங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியுமோ என்னமோ. நம்ம இருக்கிற மற்ற சக நடிகர்கள் நடிகைகள் நாங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல சேர் போட்டு உட்காந்து பேசுகிறது வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் வேலை என்னவோ, அவர் வந்தவுடனே டைலாக் என்ன டைலாக்கு கேட்டுக்கணுமோ, எப்படி ஆக்ட் பண்ணணும், என்ன விளக்கம் சொல்கிறாங்களோ அதை மாத்திரம் பண்ணிவிட்டு டக்குன்னு போகிற ஒரு அருமையான, அவர் வேலை என்னவும் செய்கிற ஒரு கேரக்டர். அதே மாதிரி அன்பாக பேசுகிற கேரக்டர், ரொம்ப தன்மையான ஒரு பிள்ளை. அவருக்கெல்லாம் அந்த மாதிரி ஆண்டவன் உயர்ந்த இடம் கொடுத்துருக்காருன்னா அதுக்கு அவருக்கு தகுதி இருக்குது. சரி, அவர் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? இந்நேரம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா 4 பிள்ளைங்களை பெற்றிருப்பேன். நாங்களும் பேரம் பேத்திகளை கல்யாணத்தை பசங்க மேல திணிக்கிறீங்க. ஆக்டர்ஸ் எல்லாம் என்னோட பசங்க மாதிரி தான் இருக்கும், அதனால எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கல. விஜயா இருக்கட்டும், விஜயெல்லாம் அவ்வளோ வெல் பிஹேவ்ட், அவ்வளோ சாஃப்ட் ஸ்போக்கன், அவ்வளோ மரியாதையா. விஜயா இருக்கட்டும், ஆர்யா ஃப்ரீயா இருக்கியா? ஏண்டி சும்மா போக மாட்டேன். சுரா, நீ எந்திரிச்சு உள்ள வாப்பா. வரமா அவர்கிட்டேருந்து நம்ம எப்படி ஆக்டிவாக இருந்துக்கணுன்றதை கற்றுக்கலாம். பார்க்கும்போது பார்த்தா அமைதியாக தான் உட்காந்துருப்பார். ஒரு டான்ஸாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அந்த டயத்தில் ஒரு டான்ஸ் ஸ்டெப் எப்போ அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்கன்னே தெரியாது. நல்லா அழகாக வந்து ஆடுவாங்க. அண்ட் தென் டைலாகாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, அந்த டைம் வந்து இப்போ நம்ம பெரிய ஹீரோவோட பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு பயத்தோட ஒரு தயக்கத்தோடு இருப்போம் இல்லையா, அந்த இதெல்லாம் இருக்காமல் எடுத்தோடனே ஷார்ட்டுக்குள்ள எல்லாம் போக மாட்டாங்க. நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. விஜய் சார் வந்து பேசுவாங்க, நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க, நீங்கள் இதாக இருங்க, ஃப்ரீயாக பண்ணுங்க, ஏதாவது இதாக இருந்தால் நம்ம இது பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து கேஷுவலாக பேசிட்டாங்கனாலே நம்மளுக்கு அந்த கொஞ்சம் அந்த பயம் போயிடும். ஏன்னா பெரிய ஹீரோவோட பண்ணுறோம், நம்ம அந்த டைலாகை மிஸ் பண்ணிடக்கூடாது, இல்லைன்னா அதை திருப்பி டேக் வாங்கிடக்கூடாதுன்ற அந்த பயத்திலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எந்த ஹீரோவோட பண்ணும்போது எனக்கு அது தோணலை. இல்லை, கம்ஃபர்டபுளாக தான் பண்ணிடுச்சு. விளக்கமாவே சொல்றேன், வீட்டுக்கு யாராவது விளக்கேற்ற வேணாமா? அதான் விஜய் ஒரு வேறு லைட்டில் பார்த்தேன். ஏன்னா விஜய் ஆஸ் அ நடிகர் தான் நான் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நடிக்கும்போது அவர் எப்படி இருந்தாருன்னு அது அந்த படத்தில் தான் அது கவனிச்சிட்டு இருந்தேன் நான். அண்ட் நான் எதிர்பார்க்கல அவ்வளோ அவர் வந்து ரொம்ப குவைட்டாக ஷை டைப்பாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஒன்ஸ் கேமரா ஆன் பண்ணியாச்சுன்னா ஆளே மாறிடுறாருன்னு அது மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் அந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அந்த படமே நான் வந்து ஒத்துண்டது வந்து என் பையன் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணான். ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 படம் விஜயோட வந்தது நான் பண்ணாமல் விட்டேன்னா. அவனுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங், எப்படி நீ விஜய் அண்ணாவோட படம் பண்ணாமல் இருக்கலாம், உனக்கு ஆஃபர் வரும்போது நீ எப்படி பண்ணாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஜிம்முக்கு போ, அது போ, இது போல என்னை ஒரே தொல்லை எல்லாம் பண்ணி என்னை அனுப்பிச்சி வச்சுட்டாப்புல அந்த ஷூட்டிங்க்கு. எனக்கும் பிடிக்கும் விஜய். ஸோ அதனால சரி, விஜய் படம் இருக்காரு, விஜய் இருக்காரு, மோகன்லால் இருக்காரு, அதனால பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படம் நான் அக்செப்ட் பண்ணினது.
வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு விஜய். அப்போ நான் அந்த விஜய் பார்த்துருக்கேன் நான். பட் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜ் ஸ்டார் ஆனப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் லுக்கிங் அட் அவ்வளோ பெரிய ஆக்டர், ஐ மீன் அவ்வளோ பெரிய ஸ்டார் இஸ் செட்டில் உள்ள வரும்போது, யா ஹீ ஹேட் ஹிஸ் ஓன் ஸ்டைல். கம்பேரிசன் போது நம்ம பண்ண முடியாது, எல்லாருக்குமே அவங்கவுங்க டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கு. அண்ட் பட் ஹீ வாஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஹம்பிள். என்ன சொல்லலாம், எல்லாமே. அண்ட் ஒரு பார்க்கும்போது எனக்கு ஐ ஃபெல்ட் லைக் ஒரு என்னோட சன்னை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஐ ஃபெல்ட் தட் சம்திங். எக்ஸாக்டா அந்த வேர்ட்ஸ் சொல்ல வரல எனக்கு, பட் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் ஈ ஹேட் அ கைண்ட் ஆஃப் ஆரா, அது இருந்தது. சில பேருக்கு இருக்கும் அது. அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க, ரொம்ப இதா இருப்பாங்க, ரொம்ப ஹம்பிளா இருக்கும். பட் ஸ்டில் ஏதோ சம்திங், ஒரு தெரியாத ஒரு ஆரா ஒன்று இருக்கு. விஜய் இஸ் காட் தட்.